ஹிஜாப் என்ற பிரயோகம் இன்று உலகம் முழுக்க பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பரவலாக பேசப்பட்ட போதிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிரயோகமாகவும் இந்த ஹிஜாப் என்ற பிரயோகம் இருக்கிறது. ஹிஜாப் என்பார்கள், ஃபர்தா என்பார்கள், புர்கா என்று சொல்வார்கள், அபாயா என்று சொல்வார்கள், சிலர் ஹபாயா என்று சொல்வார்கள். இப்படி பல பெயர் கொண்டு அழைக்கப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹிஜாபாக இருக்கிறது. ஹிஜாப் என்ற ஒரு தலைப்பில் நாம் ஏன் பேச வேண்டும் என்று கேட்டால், முதலிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பார்க்கிற போது மேலோட்டமாக இஸ்லாத்தை பார்க்கிறார்கள். அந்த மேலோட்டமான பார்வையினால் இஸ்லாம் பற்றிய பல தப்பு அபிப்பிராயங்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுவதை பார்க்கிறோம். இஸ்லாம் தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை பரப்புகிற மார்க்கம். முஸ்லிம் ஆண்களை பார்த்தால் பெரிய தாடியோடு இருக்கிறார்கள், சில நேரங்களில் பார்த்தால் நிறைய பேர் நீண்ட ஜுப்பாக்கள். அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கிற முஸ்லிம் அல்லாதவர்கள் இவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இப்படியான ஒரு சிந்தனை அவர்கள் மத்தியிலே இயல்பாகவே தோன்றுகிறது. அதே போன்று பெண்கள் இஸ்லாத்தில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக ஹிஜாப், கல்வி, வாரிசுரிமை, அதே போன்று பலதார மனம், இவ்வாறான விஷயங்களின் மூலம் பெண்களுக்கு இஸ்லாம் அநீதி இழைக்கிறது, முஸ்லிம் சமுதாயம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது என்கிற ஒரு தப்பான பார்வை அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த தப்பான பார்வையை களைந்து இதனுடைய உண்மை நிலை அவர்களுக்கு சொல்லப்படும் போது உண்மையிலே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள்.